இந்த நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு நேபாளத்தில் நடக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கு மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட பகுதியினுடைய நிலவரம் தற்போது என்ன என்பதும் தொடர்ந்து விசாரித்து அதன் மத்திய அரசு இந்திய அரசு எப்போதும் நேபாளத்துக்கு ஆதரவாக இருக்கும் உதவிகளை செய்யும் என்றும் முதற்கட்டமாக தேவைப்படக்கூடிய உதவிகள் உடனடியாக செய்யப்படும் என்றும் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்திய அரசு தயாராக இருப்பதாகவும், மருத்துவ உதவி, அதே போன்று உணவு, அடிப்படை தேவை என அனைத்து உதவிகளும் மத்திய அரசு வழங்க தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமரை அடுத்த தொடர்பு கொண்டு பேசி அவருடைய நம் நாட்டினுடைய ஆதரவையும் நம் நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் தொடர்பான உறுதித்தன்மையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வழக்கமாக ஒரு நாட்டில் இது போன்ற பேரிடர் ஏற்படும் போது அண்டை நாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவாக இது பார்க்கப்படும். அந்த பட்சத்தில் நம்முடைய இந்திய அரசு, மத்திய அரசு நேபாளத்துக்கு உதவியாக இருக்கும் என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுபோன்ற பல நேரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு நாம் பார்த்தோம் என்றால் பெரிய நிலநடுக்கம் என்பது 2015ஆம் ஆண்டு கோர்கா நிலநடுக்கம் என்பது இன்றும் வரலாற்றில் பதிவான ஒரு நிலநடுக்கமாக பார்க்கப்படுகிறது. கோர்கா நிலநடுக்கம் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்டது. மலைப்பகுதிகளுடைய உட்பகுதியை இது தளர செய்து ஆட்டம் காண செய்தது என்று சொல்லலாம். அந்த அளவு 2015 ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் இது. அடுத்தடுத்த ஆண்டுகள் நிலச்சரிவு அபாயத்தை எல்லாம் இது அப்போது முதலில் அதற்கு பிறகுதான் நேபாளத்தில் அவ்வப்போது இது போன்ற இயற்கை சீற்றம் என்பது பதிவாகி வருவதையும் பார்க்கின்றோம். மலைப்பகுதியினுடைய உட்பகுதியை தளர செய்து மிகப்பெரிய ஆட்டம் காண வைத்ததுதான் அந்த கோர்கா நிலநடுக்கம் என்று சொல்லலாம். அதே போன்று திபெத் பகுதியில் இருந்து போட்டே கோசி நதியில் ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு பல கிராமங்களை சூறையாடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காத்மாண்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் என்பதும் அவசர உதவி எண்ணை அறிவித்திருக்கிறார்கள். 977-985-131-6807 என்ற எண்ணும், அதே போன்று 977-910-910-755 என்ற எண்ணும் அறிவித்திருக்கிறார்கள். நாம் அடுத்து அந்த நேபாளத்தினுடைய அந்த காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அந்த பகுதி, அந்த மலை இடுக்குகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய அந்த பகுதி என்பது நாம் பார்க்க இருக்கின்றோம். இமயமலையினுடைய அடிவார பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நேபாளத்தினுடைய அந்த அழகிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மிக ஆபத்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சி தான் இது. நேபாளத்தை பொறுத்தவரையில் அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு நாடு. நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் அந்த சீனாவுடைய எல்லை ஒட்டிய பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் மேற்கு நேபாளத்தில் இருக்கக்கூடிய ரோல்பா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படுத்திய மிகப்பெரிய இந்த காட்டாற்று வெள்ளம் தொடங்கிய பகுதி என்பது இதுதான். இந்த போட்டே கோச்சி நதி, அந்த நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக தான் நேபாளத்தின் பல கிராமங்கள் இன்று சூறையாடப்பட்டிருக்கிறது இயற்கையினுடைய கோர தாண்டவத்தால் என்று சொல்ல வேண்டும். அதாவது சீனாவினுடைய திபெத், சீனா மற்றும் நேபாளம் ஆகிய இரண்டு நாடுகளும் இணையக்கூடிய அந்த பகுதியினுடைய தொடக்கம் இது வந்து நேபாளத்தினுடைய எல்லையின் தொடக்க பகுதியாக பார்க்கப்படுகிறது. இமயமலையின் அடிவார பகுதி, சீனாவின் திபெத் பகுதியும் நேபாளத்தினுடைய எல்லை பகுதியும் இணையக்கூடிய பகுதியில் தான் நம்ம திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவினுடைய திபெத் பகுதியில் முதலில் கனமழை பெய்திருக்கிறது. அதற்கு பிறகு உறைபனி சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அங்கு தொடங்கிய இந்த நிகழ்வு எல்லையை கடந்து நேபாளத்தை நோக்கி வரும்போது போட்டே கோசி என்ற ஆறு, அந்த ஆறு தான் நாம் அந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டே கோசி என்ற ஆறு, அந்த ஆற்றில் தான் காலை 8:30 மணியிலிருந்து 9 மணி வரையில் திடீரென்று வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்டங்களாக ராசுவாகடி, சிலிமே உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூறையாடி இருக்கிறது. அதோடு மிட்டேரி பாலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்தையும் அது துண்டாக்கி இரண்டாக உடைந்து சென்றிருக்கிறது. ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சியாப்ரு, பெசி மற்றும் திமுரி ஆகிய மலை கிராமங்கள் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம்தான் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்திய நிகழ்வு தொடங்கிய இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். போட்டே கோசி என்று சொல்லப்படக்கூடிய ஆறுதான் இது. அங்கு ஏற்படுத்திய அந்த தாக்கம், அதனுடைய தொடக்கம் இங்கிருந்து தான் தொடங்கியது.
இதுதான் மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஆறுகள் வழியாக தான் காட்டாற்று வெள்ளம் பயணித்து அது அமைதியாக அழகாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது ஏற்படுத்திய ஆக்ரோஷமான ஒரு பாதிப்பு என்பது நேபாளத்தின் பல பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடி மக்களை சூறையாடி இருக்கிறது. மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.